ஏன்னா ஒரு ஃபேமஸ் ஜோக் சொல்லுவாங்க, எங்க அப்பா மாதிரியே நானும் டாக்டர் ஆகும்னு ஆசைப்படுறேன் சார். உங்க அப்பா டாக்டரா? இல்ல அவரும் என்ன மாதிரி ஆசைப்பட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா, அந்த மாதிரி ஜோக்கா போயிடக்கூடாது. அந்த கனவை நினைவாக்க வேண்டும் என்பதற்காக என்ன படிக்கணும்னு ஆசைப்படுற, கவலைப்படாத. இவ்வளவு இருக்கு, பிளாட்டர்ல கொடுக்குறோம் நாங்க. இவ்வளவு காலேஜஸ் இருக்கு, இவ்வளவு கோர்சஸ் இருக்கு. உங்களுக்கு நீ என்ன எடுத்து பண்ணி எது படிச்சாலும் உனக்கான ஒரு நாற்காலியை நாங்கள் உருவாக்குறோம் என்று சொல்றவர் தான் நம்முடைய துணை முதலமைச்சர். நீங்க மறந்துருக்க கூடாது. அது எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோட ஹீரோன்னு பார்த்தா எதிரே உட்காந்து நீங்க ஒவ்வொருத்தரும் தான்ப்பா ஹீரோவே. இன்னொருத்தர் நம்ம தேடிக்கிட்டு அலைய வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க தான் சாதிக்க போகக்கூடியவர்கள். ஆக நாளைய வருங்காலம் என்று யாரு பார்த்தா, வருங்கால தலைவர் என்று யாரும் பார்த்தா எதிரியாம இருக்கீங்க ஒவ்வொரு. அதனாலதான் கல்விங்கிறது ஒரு பவர்ஃபுல் வெப்பன். அது அப்படியே நீங்க படிச்சு முடிச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை தரத்தி அதை மாத்தி போட்டுரும். அப்படியே நீங்க குடிசை வீட்டுல இருந்து நீங்க படிப்பீங்க, ஒரு டிகிரி வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களை எம்என்சி கம்பெனில உங்களை வேலைக்கு எடுத்துட்டு போனாங்கன்னா 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா நீங்க சம்பளத்துக்கு வேலை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய மதிப்பே மாறி போயிடும் அந்த சொசைட்டில. ஸோ அதை உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர் யார் என்று பார்த்தால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். அதை செயல்படுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய துணை முதலமைச்சர். அதை நீங்க மறந்துடக்கூடாது. நீங்க ஆக வருகை தந்திருக்க நீங்கள் இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த நிகழ்வை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்காக எங்களோட டீச்சர்ஸ் சரி, எங்களோட ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே காத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ 12th முடிச்சிட்டோம், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ மட்டும் அதிகமாக போயிடுச்சுங்கிறது முக்கியம் கிடையாது. அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ மூலமாக சேர்ந்து உங்களுக்கு நாங்கள் குவாலிட்டியான எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் நாங்கள் கொடுக்குறோமா, தரமான கல்வியை வாங்கிட்டு தரமான வேலையில போய் நீங்க சேர்றீங்களாங்கிற முதற்கொண்டு பார்க்கக்கூடியதுக்கான ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு அமைந்திருக்கின்றது. உள்ளபடியே இது இந்தியாவில் வேற எந்த ஸ்டேட்லுமே கிடையாதுங்க. நமக்கான மிகப்பெரிய ஒரு பெருமையை, தமிழ்நாட்டுக்கான பெருமையை இது சிந்திக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், அதை செயல்படுத்தக்கூடியதற்கு ஒரு துணை முதலமைச்சர். நீங்க உங்களுடைய வயசுக்கு இருக்கிற அந்த வயசுக்கான பிள்ளை தான் அவருக்கும் இருக்கு. ஸோ அவரால் ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். தான் பிள்ளை என்ன ஆசைப்படுறான், எப்படிப்பட்ட அவனுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கின்றது. அப்ப இதுதானே மற்ற பிள்ளைங்களுக்கு. அப்ப இவன் மட்டும் என் பிள்ளை இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல பிள்ளைங்களும் என் பிள்ளைங்க தான். அப்ப அவங்களும் இதானே ஆசைப்படுவார்கள் என்று நினைக்கிறாரு. பாத்தீங்களா, அப்படிப்பட்ட துணை முதலமைச்சரே இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில 2025க்கான இந்த கல்லூரி கனவை ஆரம்பித்து வைக்கிறார். உள்ளபடியே எங்களுக்கு பெருமையா இருக்கின்றது. இந்த ஆண்டும் கண்டிப்பாக எப்படி நீங்க ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய துணை முதலமைச்சர் பல்வேறு விதமான விதத்தில் ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கிறாரோ, குறிப்பா உங்களை ட்ரெயின் பண்றதுல இருந்து வேலை வாய்ப்பு உருவாக்கி தரதுல இருந்து இந்த ஆண்டும் அது அதிகமாகும். எப்படி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல 17 கோல்ல 13 கோல்ஸ்ல நாம தமிழ்நாடு தான் நம்பர் 1ஆக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறாரோ, வருங்காலத்துல 17க்கு 17 நம்பர் 1 வரக்கூடிய ஒரு தமிழ்நாடாக இதை உருவாக்குகின்ற முயற்சியில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற துணை முதலமைச்சர் பெற்றிருக்கின்றோம். துணை முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அரங்கத்தில் இருக்கிற நீங்களும் உங்களுடைய பணியை நீங்கள் சிறப்பாக செய்திட வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.